ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் ஃபார் இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன்லேயே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இருக்க நம்ம மெயினான பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூபிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதனால என்னென்ன அதர் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைம்லைன்லேயே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க ஆபீசர்ஸை. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீஸ் அண்ட் குரூப் ஏ சர்வீஸ்க்கு வந்து குரூப் ஏ சர்வீஸ்க்கு வந்து பீப்புள் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து யூபிஎஸ்ஸோட வேலை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஜாப் இந்தியாவிலேயே ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஹையஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுத போற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஸோ ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி டாப் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இதுலதான் வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல் இண்டியா லெவல்ல, ஆல் இண்டியா ரேங்கிங்ல இது வந்து எடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் இண்டியா ஆஃபீஸர் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் தான் வந்து டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீஸ், அதே மாதிரி இது கீழே நிறைய சர்வீசஸ் இருக்கு. குரூப் ஏ சர்வீஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுனால எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து டஃபஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா அதுக்கு கீழே இருக்க ஈஸியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இது கீழே இருக்கு அப்படின்னு யூபிஎஸ்சி வந்து குரூப் ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம் நடத்துறாங்க, குரூப் ஏ சர்வீஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அது போக பாத்தீங்கன்னா வேற என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் பி, குரூப் சி, அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டி. ஸோ இதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடத்துவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இது எல்லா எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆல் இண்டியா சர்வீஸ் மட்டும் நடத்த மாட்டாங்க. மற்றபடி குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி நடத்துவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றதே வந்து இந்த ஆல் இண்டியா சர்வீஸ், அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா இந்த கீழே இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து 1.5 இயர் வந்து நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப்காக இல்ல இந்த எக்ஸாம்ஸ் படிக்கும் போது வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண போலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க, இதே வந்து நீங்க குரூப் டி எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசில ஒரு குரூப் 4 எக்ஸாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் டி எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா நீங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, அட்டன் பண்ண முடியாது. ஆனா ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமா வந்து இருக்க முடியும் கிளியர் பண்றதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் சர்வீஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சொல்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒரு குரூப் ஏ சர்வீஸ் எக்ஸாம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. சிஏபிஎஃப்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸோட அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ஈக்குவலன்ட்னு பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் நடத்துற ஐபிஎஸ் எக்ஸாம் நடத்துற ஐபிஎஸ்க்கு ஈக்குவலன்டான ஒரு ஜாப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம நிறைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதை தாண்டி வந்து பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சிஆர்பிஎஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஐபிஎஸ் கேடரான ஒரு ஆபீசர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வருஷம் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் தான். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தாண்டி இது ஒரு தனியா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 7 பாத்தீங்கன்னா இதோட லாஸ்ட் டேட்டா இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ இந்த எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 மொத்தமா 2 பேப்பர் வைக்கிறாங்க. பேப்பர் 1 பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மென்டாலிட்டி இந்த பேப்பர்ல கேட்பாங்க. பேப்பர் 2 ஆஃப்டர்நூன் எழுதுற பேப்பர் பாத்தீங்கன்னா எஸ்ஏ இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பர் தான் நீங்க வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸோட அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்க்கு எழுத போறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வாங்க, இது எப்படி வந்து நீங்க யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ பாருங்க, இங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குங்களா, அதே ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பிரிலிம்ஸ் பேப்பர் 1 படிப்பீங்க. ஸோ இதுல இருக்க அதே சப்ஜெக்ட்ஸ் தான் இதுல இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி எல்லாமே இதுல இருக்கிற அதே சப்ஜெக்ட்ஸ் தான் இதுல இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுக்கு நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் பத்தி வரி பண்ணவே தேவையில்ல. ஏன்னா நீங்க படிக்கும் போதே சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப
ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல படிப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் அதை விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அளவு இருக்காது. ஸோ அதை விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதை நீங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல மென்டல் எபிலிட்டி, அதாவது சிஏபிஎஃப்ல மென்டல் எபிலிட்டி இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இப்போ பார்த்தீங்கன்னா சிசாட்னு ஒரு பேப்பர் இருக்கும். இது வந்து பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்பர்லயும் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் படிப்பீங்க. ஸோ அதை அப்படியே இங்க நீங்க அப்ளை பண்ணலாம். மென்டல் எபிலிட்டியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பேப்பர் இங்க உள்ளது. இங்க எஸ்ஏ எழுதணும், அதே மாதிரி ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுதணும். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மெயின்ஸ், யூபிஎஸ்சியில் மெயின்ஸ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுல எஸ்ஏன்னு ஒரு பேப்பர் எக்ஸ்க்ளூசிவா வந்து எழுதுவீங்க. ஸோ 250 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இந்த எஸ்ஏ பேப்பர் வந்து அவ்வளோ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த எஸ்ஏ ரொம்ப ஈஸியா வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு டஃப்னஸ் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணீங்க. மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே இங்கிலீஷை நீங்க இது பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கிராமர், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிராமட்டிக்கல் பார்ட் தான் நீங்க கான்செப்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமாண்ட் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% வந்து இதுலயே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. இதுவும் யார் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் நடத்துறாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு இருக்கும். மெயின்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா இருக்கும். நீங்க எந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்களோ அதுதான் வந்து மெயின்ஸ்ல இருக்கும். பட் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மென்டல் எபிலிட்டின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியோகிரபின்னு கேட்பாங்க. ஸோ இது அப்படியே எதுல கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ற ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பேப்பர் 1 அப்படியே வந்து இதுல கவர் ஆயிருக்கும். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுலயும் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரை வந்து உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதுல இருக்க டஃப்னஸ் வந்து இதுல இருக்காது கண்டிப்பா. ஸோ ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இந்த பேப்பர், அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் மென்டல் எபிலிட்டி பேப்பர் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். மென்டல் எபிலிட்டி வந்து நீங்க இதுல எங்க படிப்பீங்க பாத்தீங்கன்னா சிசாட்ல பாத்தீங்கன்னா அதே ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த பேப்பர்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸை இந்த மென்டல் எபிலிட்டியில கவர் பண்ணிடலாம் நீங்க. ஸோ மென்டல் எபிலிட்டி என்ன கேட்பாங்கன்னா பேசிக் அரித்மெட்டிக் கேட்பாங்க. அது ஆல்ரெடி நீங்க வந்து சிசாட்ல படிச்சிருவீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு கிரேட்டர் அட்வான்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீஸ், ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல டிஃபென்ஸ் சர்வீஸ், குரூப் ஏ சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்வீசஸ்க்கான எடுக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் தான் பாத்தீங்கன்னா கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ். இதுல பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா டேரக்டா அடுத்த இன்டர்வியூ தான் நீங்க போவீங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். இதுல என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கேட்பாங்க, பேசிக் இங்கிலீஷ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமட்டிக்கல் பார்ட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், தட் இஸ் நத்திங் பட் ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஜென்ரல் நாலேஜ்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், அது ஒன்றும் இல்லை, ஆப்டிடியூட் தான் வந்து அவங்க எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை நீங்க எங்க கவர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1ல ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து தரவா படிப்பீங்க. அந்த அளவுக்கு கூட அந்த அளவுக்கு படிச்சிட்டீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிசாட் பேப்பர் 2ல வந்து நீங்க படிக்கிறத இங்க எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகும். இங்கிலீஷ் மட்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வெக்காபுலரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆல்ரெடி சிசாட்லயே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போக கொஞ்சம் கிராமட்டிக்கல் பார்ட் மட்டும் நீங்க இங்க வந்து எக்ஸ்ட்ராவா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% to 90% ஆஃப் தி சிலபஸ் வந்து இதோட ஓவர்லேப் ஆகும். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுல ப்ரிப்பேர் பண்ண முடியாதா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமே அவங்க வைக்கிற எல்லா எக்ஸாமே ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்கனால இந்த எக்ஸாம்ஸையும் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ, ஸோ எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஜாப் எடுக்கிறாங்க. இது வந்து குரூப் ஏ சர்வீஸ் எக்ஸாம். இதோட சிலபஸ் பாருங்க, இவங்களும் ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ அதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், லேபர் லா, ஜெனரல் சயின்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மென்டல் எபிலிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி இன் இந்தியா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டிக் போட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க எதுல படிச்சிருப்பீங்கன்னா யூபிஎஸ்ஸோட ப்ரிலிம்ஸ் பேப்பர்ஸ்ல பேப்பர் 1ல வந்து எல்லாமே கவர் பண்ணிடுறீங்க. இந்த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், அண்ட் தென் மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி படிப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல கவர் பண்ணிடும். எக்ஸ்ட்ராவா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் லேபர் லாஸ் அண்ட்
ஜெனரல் அக்கௌண்டிங் பிரின்சிபல், இந்த 2 பேப்பர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து 2 டாபிக் வந்து எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிலிம்ஸ் வந்து நீங்க இந்த யூபிஎஸ்சியோட பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே கவர் ஆயிரும். இந்த 2 டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா பிரிலிமினரி ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் தான் இதுல கேட்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு குரூப் ஏ சர்வீஸை நீங்க ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் இதுல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீசஸ்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன, குரூப் பி சர்வீஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீஸ் அதெல்லாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் பி சர்வீஸ். ஸோ இது யார் கண்டக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஐபிபிஎஸ் பேங்கிங்கான இது, அடுத்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஸோ இவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. இவங்க வந்து வேரியஸ் லெவல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிகிரி லெவல், இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட், இது டிகிரி லெவல், இது டிகிரி லெவல். ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ல இவங்களும் கண்டக்ட் பண்றாங்க, ஐபிபிஎஸும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையுமே கிளப் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கொண்டு வந்து ஒரு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து வைக்க போறாங்க. ஸோ இது மூலியமா என்னன்னா இந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ அவங்கனால இந்த எல்லா எக்ஸாம்ஸோட பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க குவாலிஃபை ஆன மாதிரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 lakh ஜாப்ஸ் வந்து இந்த குரூப் ஏ குரூப் பி சர்வீசஸ் மூலியமா கிரியேட் ஆகுது. ஸோ இந்த குரூப் பி சர்வீஸ்க்கு வந்து இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சபடி நீங்க பண்ணி இது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ் கிளியர் பண்ண முடியும். இவங்க எல்லாத்தையுமே காமனா ஒரு சிலபஸ் தான் செட் பண்ண போறாங்க. அது என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக், ரீசனிங், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ். இது எல்லாமே நீங்க வந்து யூபிஎஸ்சியோட பிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா இது 3 கவர் ஆயிரும், பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா இது கவர் ஆயிரும். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களால கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்தீங்கன்னா எஃப்சிஐ அண்ட் தென் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களும் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அவங்களும் இதே செட் ஆஃப் சிலபஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ பாருங்க இப்போ வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணீங்கனாலே, இந்த காமன் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கனாலே இந்த போர்டு வைக்கிற எல்லா பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிருவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வைக்கிற எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ், மென்டல் எபிலிட்டி, தமிழ் லிட்டரேச்சர் அண்ட் தென் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் எங்க கவர் பண்ணிருன்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட பிரிலிம்ஸ்ல அதே ஜெனரல் ஸ்டடிஸ் தான், பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி எல்லாமே அதே தான். மென்டல் எபிலிட்டி பேப்பர் 2ல கவர் பண்ணிடுவீங்க அரித்மெட்டிக்ல. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லிட்டரேச்சர் அண்ட் தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பேப்பர் மட்டும் தான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நீங்க கவர் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் தான் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கணும். அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் குரூப் 1 எக்ஸாம்ஸ் கிளியர் எழுத போனீங்கன்னா மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்ச்சர் ஹெரிட்டேஜ் மட்டும் தான் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க முடியும், எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட சிலபஸோட ஓவர்லேப் ஆகுது. ரீசெண்டா குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி இருக்க அதே டாபிக்ஸ் தான் இங்க ரெப்ளிகேட் பண்றாங்க. ஈவன் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் கூட பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ இப்போ நீங்க யூபிஎஸ்சிக்கு 1 இயர் 1.5 இயர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால குரூப் 1ல ஒரு டிஎஸ்பியாவோ இல்லைன்னா ஒரு டெப்டி கலெக்டராவோ உங்களுக்கு ஆக முடியும். ஏன்னா வந்து இதுவும் வந்து சிலபஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், கொஸ்டின் பேட்டர்னும் ஒரே மாதிரி தான். ஸோ இது போக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வைக்கிறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வைக்கிற எக்ஸாம்ஸ் இருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும், உங்களுக்கு அடுத்தது மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சி படிக்கும் போது ஃபேக்சுவலா அனாலிட்டிக்கலா ஃபுல்லாமே படிச்சிருவீங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ஸையும் உங்களால வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். என்ன டிஃபரெண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் தான் மாறும். யூபிஎஸ்சிங் போது ஒரு டாப் டிஃபிகல்ட்டியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீடியமான டிஃபிகல்ட்டி, அதாவது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒன்லைனரா இருக்கும், ஒன்லைன் கொஸ்டின்ஸா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் அதே டாபிக் தான், டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் தான் மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லாஸ்ட் 1 மாசமோ 2 மாசமோ டெடிகேட் பண்ணா போதும். உங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்லயே நீங்க இவ்வளோ எக்ஸாம்ஸையும் வந்து அட்டன் பண்ணி உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா அதர் எக்ஸாம்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃப்கேட் ஏர்மேன் இருக்கு, டிஆர்டிஓல பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்சிஏல மேனேஜர் அசிஸ்டன்ட் இருக்கு, இஎஸ்ஐசி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ, எல்ஐசி, டெட், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸோட எக்ஸாமினேஷன், போஸ்டல் எக்ஸாமினேஷன், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்கனால இவங்கனால இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதோட சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்டான சிலபஸ், எல்லாமே கவர் பண்றாங்க. ஸோ இதான் வந்து அட்வான்டேஜ் நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால. இதுவே நீங்க ஒரு குரூப் 4 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களால சிவில் சர்வீஸ் எக்ஸாமோ இந்த இருக்க மீதி எக்ஸாம்ஸோ கிளியர் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதோட சிலபஸ் வந்து ரொம்ப மினிமம் சிலபஸ், இது வாஸ்ட் சிலபஸ்னால உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரைட் டைம். நீங்க வந்து
யூபிஎஸ்சிக்காக ஒரு இயர் வந்து நீங்க டெடிகேட் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இவ்வளவு எக்ஸாம்ஸ் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல அவங்க கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சிக்கான ஃபுல் இயர் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 5 தான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட லைஃபை வந்து மாத்துறதுக்கான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி.